விதைகளை வந்து பதிவு செஞ்சு வந்துருவோங்கய்யா. அப்ப இதுக்கு திட்டமிடுறது வந்து கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து எல்லாரும் பேசி யார் யார் என்னென்ன பண்ணணும்ன்றது வந்து ஆலோசிச்சு அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா கொஞ்சம் பெரிய வேலையா தான் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கய்யா. ஆமா பெரிய வேலைங்க. எனக்கு நாங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது இந்த வெயில் காலமா இருக்க டைம்ல கொஞ்சம் அதிகமா அந்த பணிகள் அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த திட்டமிடல் செய்யணும். அதுக்கு அந்த மாதிரி நம்ம உறவுகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு நம்ம செய்யணுங்க அந்த பணி. ஓகே 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 ஓகே. இப்ப இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவைக்கெல்லாம் எப்படி நீங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க? இது வந்து நம்ம உறவுகள் தாங்க. நம்ம கூட இருக்கிற உறவுகள், பயணிக்கிற உறவுகள்கிட்ட நம்ம ஒவ்வொரு உறவுகளும் ஒரு 500 ரூபாய் வீதமா நம்ம சேகரிக்கிறாங்க ஐயா. எவ்வளவு முடியுதோ அவங்களால முடிஞ்சது இல்லையா? ஆமா ஆமா 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்குள்ள தங்களால முடிஞ்சதை உறவுகள் பகிர்ந்து கொடுப்பாங்கய்யா. அதை நாங்க எல்லாம் சேகரிச்சு நாங்க அதை ஒரு நிதியத்தை போட்டு எல்லாம் செய்யறோங்கய்யா. பரவாயில்ல, நல்ல விஷயம். இது இல்லாம இப்ப இந்த பணவத இது பண்றது, ஏரி தூர்வாடுறது, குருதி பண்றது, அப்புறம் உங்க ஏரியால வந்து மக்களுக்காக சேவை, இது இல்லாம வேற எதுவும் பாருங்க பசங்களுக்கு இல்லைன்னா முதியோர்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? செஞ்சிருக்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு நாங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், அவங்களுக்கு தேவையான நோட்டு, பென்சிலு இது போல வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்க வந்து இந்த மே விடுமுறை முடிந்த பிறகு பள்ளி தொடங்குற டைம்ல நாங்க தொடக்க பள்ளிக்கு சென்று இந்த மாணவர்களுக்கு வழங்குவோங்க. ஒரு 50 மாணவர்களுக்கு நோட்டு, புஸ்தகம் இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்க ஒரு 5 ஆண்டுகளா இதுவும் வழங்கிட்டு இருக்கிறோங்க. எங்க கள்ளக்குறிச்சியில சின்னசேலம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் செஞ்சுட்டு இருக்கிறோம். சின்னசேலம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் இந்த பணியை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓ இதெல்லாம் அப்ப இதுவும் முதல்ல பிளான் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க இல்லையா? வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்றது. ஆமா வாங்க நோட்டு பேப்பர் எல்லாம் இதுக்கு வந்து இது போல உதவி செய்யற உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய அதாவது தன்னார்வலர் நிறைய பேர் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. அவங்கள கூடி பேசுவோம். இது போல ஒரு 50 நோட்டுகள் தேவை, பேனா பென்சில் தேவைன்னு சொல்லுவோம். அவர்கள் முடிஞ்ச உதவி செய்வாங்க. அது மேற்கொண்டு நாங்களும் மேற்கொண்டு சேர்த்து அங்க இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு நாங்க அதை வழங்குவோம். இப்ப இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆக்டிவிட்டி பண்றீங்களா? இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா ஆளுங்க இருப்பாங்களா? இப்ப பள்ளிக்கூடத்துக்காக இது பண்ணுவோம். இது எல்லாம் ஒரே உறவுகள் தாங்க. எல்லாம் ஒரே உறவுகள் தாங்க. எல்லாம் இப்ப இருக்கிற நம்ம கூட இருக்கிற அந்த 250 உறவுகள் தான். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பம். ஒருத்தருக்கு வந்து சுற்றுச்சூழல் ஆர்வமா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து குருதி கொடை ஆர்வமா இருக்கும். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் நம்ம இந்த பணிகளை செய்யறோங்க. அதாவது நீங்க வந்து குரூப்ல போடுறீங்க இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்றது, யாராவது விருப்பம் இருக்குதோ எல்லாரும் வரலாம் இல்லையா? ஆமாங்க. அவங்க எல்லாரும் இப்ப இதுல இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்களா, படிக்கிறவங்களா எப்படி? இந்த 250 இதுல வந்து கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. வேலைக்கு தினசரி வேலைக்கு போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. மகளிர் நடக்குங்க. மகளிர் ஒரு 20 மகளிர் இருக்கிறாங்க. பரவாயில்ல, கல்லூரி மாணவர்கள்லாம் பெரிய விஷயம். அவங்க வந்து அதாவது இந்த மாதிரி பணியில ஈடுபட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தி இருக்கும். வேற பாதையில போகாம இதுல வர்றதுக்கு வாய்ப்பு. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு எதுவும் இருக்கா? நம்ம வந்து இந்த வருஷத்துல இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி மக்களுக்கு பண்ணணும்னு எதுவும் வச்சிருக்கீங்களா? யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இருக்குதுங்க. அதை வந்து இந்த தொலைநோக்கு திட்டம் என்ன வச்சிருக்கிறேன்னா, பிளாஸ்டிக் பயன்பாடு. அதாவது நம்ம பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாட்டில் முதல்ல கொண்டு நம்ம வந்து இப்போ ஹோட்டல் கடையில போனீங்கன்னா நம்ம வந்து பைய எடுத்துட்டு போறதில்ல. அது வந்து ஒரு மரியாதை குறைவா நினைக்கிறோம். இப்போ எந்த உணவகத்துக்கு போய் நம்ம உணவு வாங்கினாலும் நம்ம வந்து ஒரு பையோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு போறது இல்ல. இது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. சுட சுட உணவுகள் வந்து பிளாஸ்டிக் கவர்ல தான் கொடுக்கப்படுது. எல்லாமே பிளாஸ்டிக் பயன்பாடு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அரசு மதுபான கடைகள்ல கொடுக்குற பாட்டில் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மது வந்துட்டு அந்த பாட்டில பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல அதிகமா போற நீர்நிலை விவசாய நிலங்கள்ல இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு எல்லாம் போடுதுங்க. இது வந்து முற்றிலும் இல்லாம தவிர்க்க வேண்டும். அதுக்காக நாங்க ஒரு தொலைநோக்கு திட்டம் இதான். இது வந்து தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும். இது தமிழ்நாடு அரசு உதவி ஒத்துழைப்பும் வேண்டும். பொதுமக்களும் வந்து அந்த இது உணர மாட்டேங்கிறாங்க. இது போல நம்ம வந்து பயன்படுத்துற பொருட்கள்ல வந்து நீர்நிலை பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறதுங்கிறது அவங்களும் உணர மாட்டேங்கிறாங்க. அவங்களும் வந்து இது வந்து கண்மூடித்தனமா ஒரு ஆதரிக்கிறது ரொம்ப மன வேதனையா இருக்குது. எங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் என்னன்னா தொலைநோக்கு திட்டம்னா பட்டது. இப்ப வந்து வெயில் வந்து அதிகமான அளவு வெயில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்க வேணும்னா இது வந்து பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்புக்கணும். அவங்க வந்து உணர்ந்துகிட்டு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அதிகம் இல்லாத அளவுக்கு நல்ல சுகாதாரமான குடிநீர், நல்ல மருத்துவ வசதிகள், நமக்கு தேவையான எல்லா வளங்களும் பெறுவதற்கான
ஒரு தொலைநோக்கு திட்டம் தான் எங்களுடைய பார்வை. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நிதர்சனமான உண்மைகள். அரசாங்கமும் பண்ணுது. பட் நீங்க சொன்ன மாரி பொதுமக்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணி, நீங்க சொன்ன மாரி ஒரு கடைக்கு போறதுன்னா, அவங்களே வீட்ல இருந்து பாத்திரம்லாம் எடுத்துட்டு போலாம். ஒரு வாட்டியும் போயிட்டு அங்க போயிட்டு வெறுங்கையோட போயிட்டு கட்டி குடுக்கறதுக்கு, இந்த மாரி எடுத்துட்டு போனா 2 விஷயம். ஒண்ணு வந்து பிளாஸ்டிக் உபயோகமும் கம்மியாகும். சுற்றுப்புறத்தையும் வந்து பாழடிக்காது. அது ஒரு பெரிய அது வந்து நம்ம குழந்தைங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சா தான் அது சரியாகுன்ற மாரி ஒரு இது போக்கு நிலவுது. அது வந்து நீங்க பண்றது பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கனாலே, இப்பத்துலருந்தே ஆரம்பிச்சா அதற்கான எப்படி சொல்றது? பலன் வந்து நம்ம சீக்கிரமே பார்க்க ஆரம்பிப்போம். ஐயா இப்ப வந்து இப்ப படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இருந்து பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே இதோடைய ஆபத்து, இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுடைய ஆபத்து மாணவர்களுக்கு புரியுது, கல்லூரி மாணவர்களும் புரியுது. அவங்களும் அதுக்கான நம்ம முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் முன்னுரிமையா இருக்கணும். தங்களுடைய குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கும்போது பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து தாள்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு ஒரு பைய எடுத்துட்டு போகணும். நமக்கு இது தேவையான ஒரு பைய எடுத்துட்டு போகணுங்கிறத வந்து பெற்றோர்கள் தான் முன்னிறுத்தணும். ஆனா பெற்றோர்கள் தான் அவங்களே வலியுறுத்துறாங்க. இது